அனைவருக்கும் வணக்கம். பாஜக அமோக வெற்றி. என்னடா எலெக்ஷன் நடக்கல, அதுக்குள்ளே அமோக வெற்றின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறீங்களா? இப்படி தான் மும்பை மாநகராட்சியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தேர்தலில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் மொத்தம் 207 இடம், 227 இடத்துல 117 இடங்கள் பாஜக அவங்க கூட்டணியோட முழுவதுமாக கைப்பற்றியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. பாஜக காலுகுண்டாது, பாஜக பொய்க்கட்சின்னு சொன்னவங்களாம் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? இதெல்லாம் கண்டிப்பாக மோடினால சாத்தியமாகும். ஓகே, அந்த இடமா பார்ப்போம், அடுத்து வருவோம். கொஞ்சம் லேட்டானாலும் நான் அந்த உள்ளே வர்றேன்னு சொல்லு. அந்த மாதிரி எப்படியோ ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தன் வசப்படுத்தியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள். இங்கே நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாஜக வளராப்பா, அந்த கட்சி அவ்வளோதான்ப்பான்னு. இன்றைக்கி மக்கள் அந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமலாம் எல்லோரும் போய் ஓட்டு போட்டாங்க. எல்லோரும் இன்றைக்கி பாஜக வேணும்னு நினைக்க கண்டு தானே எல்லோரும் ஓட்டு போட்டு அந்த இடத்துல பாஜக வளர வச்சுக்கிட்டு இருக்காங்க, தாமரையில் தண்ணி ஊற்றி. இதெல்லாம் எப்படி ஒரு நம்பவே முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இடத்துலையும் நான் நம்ப வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாஜக இவ்வளோ இடத்துல அமோகமாக வந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நடந்துக்கிற கருத்து கணிப்பில் 117 தான். இன்னும் எவ்வளோ இடங்கள் போகலாம்? மொத்தம் 227, 117, இன்னும் 100 இடங்கள் இருக்க. அதுலேயும் மற்ற கட்சிகள்லாம் போட்டி போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அவங்கவுங்க பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பாஜக இந்த இடத்துல முன்னிலையில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா பாஜக நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கு அங்கே உழைச்ச மக்களுக்கும் சரி, வேட்பாளர்களுக்கும் சரி, தேர்தல் காலத்தில் நின்று வேலை செஞ்ச எல்லாருக்குமே நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த், வெற்றி நமது. இன்றைக்கி அங்கே முடிஞ்சிச்சு, நாளைக்கு எல்லா இடத்துலையும் இன்னும் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெங்கே இன்னும் நல்லா எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க பாரதம்.